ஆப்பிள் பழங்களை பார்த்தால் சிறுவர் முதல் பெரியவர் வரை நாவில் எச்சில் ஊற வைத்துவிடும். விட்டமின், புரோட்டீன் என பல்வேறு சத்துக்கள் நிறைந்த ஆப்பிள்கள் அனைத்து விசேஷங்களிலும் கண்டிப்பாக இடம் பிடித்துவிடும். மக்களின் மனதை கவர்ந்த இந்த ஆப்பிள்கள் வர்த்தக நோக்கிற்காக மெழுகு பூசி விற்பனைக்கு வைக்கப்படுகிறது. நீண்ட நாட்கள் அதன் தோல் வாடாமல் இருக்கவும், பளபளப்பை அதிகரித்து கூடுதல் விலைக்கு விற்கவும் ஆப்பிள்களின் மேல் ரசாயன மெழுகு பூசப்படுகிறது. பெரியவங்கள்ல இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றதா இருக்கக்கூடிய பல வகை ஆப்பிள் சமீப காலமா ரொம்ப பளபளப்பா உயர்தரமான ஆப்பிள்னு சொல்லப்படுற ஆப்பிள் மேல அந்த பளபளப்புக்காக மெழுகு பூசப்படுறதா கேள்விப்பட்டு அதை நம்பாம இருந்திருந்தோம். ஆனால் நேற்றைக்கு கோயம்புத்தூர் நகரில் வீட்டுக்காக வாங்கப்பட்ட அந்த ஆப்பிள் பழங்கள் மேலே உண்மையாலுமே அந்த மெழுகு தடவப்பட்டிருக்காங்கிறது பரிசோதிக்க நினைத்து அதை கத்தியால் சுரண்டி பார்த்த போது பல அடுக்குகளாக அந்த மெழுகானது அதில் பூசப்பட்டிருக்கு. பளபளப்பாக இப்போதுதான் தோட்டத்தில் இருந்து பறித்து வந்தார் போல் காணப்படும் மெழுகு பூசிய ஆப்பிள்கள் உடல் நலத்திற்கு கேடானது. வயிறு உபாதைகள் மட்டுமின்றி அதிகபட்சமாக புற்றுநோய் வரை தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் என்கின்றனர் டாக்டர்கள். அந்த மக்கள் அந்த ஆப்பிள பார்த்தோன்னா ரொம்ப ஷைனிங்கா இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி வாங்கிட்டு போறாங்க. ஆனால் மோஸ்ட்லி அதனால ஏகப்பட்ட டிசீஸ் வருது. அவங்க பாடியில் ஏதாவது ப்ராப்ளம் வருது. அவங்களால சில இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை ப்ராப்ளம், கால் ப்ராப்ளம் அந்த மாதிரி இது வர சான்ஸ் இருக்கு. அதனால மக்கள் முக்கியமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆப்பிள வாங்கும்போது ஃபர்ஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது அதை வாங்கி வீட்டில் போய் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டா அந்த மாதிரி டிசீஸ் வரதுலேருந்து அவங்க தவிர்க்கலாம். உணவுப் பொருட்களில் கலப்படம் என்பது அன்றாட நிகழ்வாக மாறிவிட்டது. என்னத்தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் ஏமாற்றுபவர் இருக்கத்தான் செய்கிறார்கள். கல்லாவில் பணத்தை சேர்க்க நினைக்கும் இவர்கள் மீது உணவு கட்டுப்பாட்டுத்துறைதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கைவிரிக்கின்றனர் பொதுமக்கள். இப்போ ஆப்பிள்ல ஷைனிங் பூசி விற்கிறாங்க. அது மக்களுக்கு தெரியல. அது ஷைனிங் பார்த்து வாங்கிடுறாங்க. இப்போ அது சாப்பிட்ட பிறகு மக்களுக்கு ரொம்ப நோய்கள் எல்லாம் வருது. இது உணவுத்துறை பார்த்து கொஞ்சம் கண்காணிச்சு இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அழகான ஆப்பிள் தான், பார்த்து வாங்காவிட்டால் காத்திருக்கு ஆபத்து தான்.